வணக்கம் உறவுகளே. நான் ஒரு பேச்சாளர் பட்டிமன்றத்தில் பேசினதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு பொண்ணு கோயம்புத்தூர் காலேஜ் முன்னால் 20 நாள் தொடர்ந்து நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ வாட்ச்மேன் அதை பார்த்துட்டு ஏமா டெய்லி நின்றுட்டு போகிறேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இந்த காலேஜில் படிக்கத்தான் முடியல, இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு போகிறவங்களையாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். இவருக்கு வாட்ச்மேனுக்கு ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாகி, சரி வாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி உள்ள ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏதாவது இந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு பண்ணுவாங்களா பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஸ்டாஃபுகளை என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போய் கரஸ்பாண்டன்ட்டையோ இல்லைன்னா பிரின்ஸிபலையோ பாருங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி வந்தாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறோன்னு. இது கரஸ்பாண்டன்ட்டு பேசும்போது, ஏம்மா நீ இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற, என்ன பிரச்சனை உன்னோடது சொல்லுமா அப்படிங்கிறாரு. மார்க் எடுத்து காட்டுது, +2ல் நல்ல மார்க் எடுத்துருக்குது. ஏம்மானா நான் சொல்லி பொறுக்கிறேங்க, எனக்கு வருமானம் இல்லை, உங்கள் காலேஜில் எவ்வளவு குறைவான ஃபீஸ் இருக்கிற கோர்ஸ் ஒன்று எனக்கு கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன்னு கேட்குது. இல்லைம்மா வருஷத்துக்கே 3500 கட்டினா போதும், நீ கட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பொண்ணு இஎம்ஐயில் கட்ட முடியுமான்னு கேட்குது. கட்டுமா, நீ உனக்கு கிடைச்ச காசை கொண்டு கட்டுன்னு சொல்லிட்டார். அவருக்கு மனசு நெகிழ்ந்து போய் இந்த பொண்ணு 100, 50, 20, 200 அப்படியே கட்டி 3500 வருஷத்துக்குள்ளே கட்டிடுச்சு. 2வது வருஷமும் அதே மாதிரி கட்டிடுச்சு. 3வது வருஷம் இது என்ன பண்ணுச்சுன்னா, 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த காலேஜில் லைப்ரரியில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த ஒரே கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் இருக்குது. இது யாரையும் எதிர்பார்க்காம படித்த நேரம் போக மீதி நேரத்தில் போய் அந்த கம்ப்யூட்டரில் இந்த பொண்ணு நிறைய கற்றுக்கிடுச்சு. நிறைய கற்றுன்னே ஐபிஎம் நடத்துகிறாங்க இல்லைங்களா, ஐபிஎம் நடத்துகிற ஆப் கேம்பஸில் கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்கிறாங்க. அந்த 4000 பேர்த்தில் இந்த பொண்ணை மட்டும் செலக்ட் பண்ணினாங்க. இப்போ அந்த பொண்ணு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுது. அது நம்ம ஊர் காசுக்கு 3.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப மனசை தொடர நிகழ்ச்சி என்னென்னா, 7 பெண் பிள்ளைகளை அதே காலேஜில் அந்த பொண்ணு படிக்க வைக்குது. பார்த்திங்களா எவ்வளோ ஒரு முயற்சி, பார்த்திங்களா? இந்த மாதிரி எல்லா பெண்களும் இருந்துட்டால் எல்லோருக்கும் சந்தோஷம் தானுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.